ஹாய், நமஸ்தே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஹிந்தியில் இருக்க ஆல்ஃபபெட்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகேவா? நம்ம தமிழில் இருக்க உயிரெழுத்துக்கள் மாதிரி ஹிந்திலையும் இருக்குது. ஓகேவா? இது என்னென்னா ஸ்வர், உயிரெழுத்துக்கள், வவல்ஸ். ஃபஸ்ட்டு இதுவும் நம்ம தமிழ் எழுத்துக்கள் மாதிரியே தான் வரும். ஆ, இ, ஈ, உ, ஊ, க்ரு, ஏ, ஐ, ஓ, ஔ, அம், ஹஹ. திரும்ப பார்க்கலாமா? நம்ம தமிழ் எழுத்துக்கள் இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். நம்ம தமிழில் அ, ஆ, இ, ஈ, உ, ஊ ஒரே மாதிரி இருக்கா? அதே மாதிரியான உச்சரிப்பில் தான் இதுவும் வரும். பின்னாடி வர வர கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகேவா? அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, க்ரு, ஏ, ஐ, ஓ, ஔ, அம், ஆக. உங்களுக்கு இதில் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். நீங்கள் இந்த சவுண்டை நம்மளோட தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதி வச்சு படிக்காதீங்க. ஆனால் இங்கே ஆன்னு எழுதி வச்சு படிக்காதீங்க. இந்த லெட்டரை பார்த்தாலே உங்களுக்கு ஆ அப்படின்றது தெரியணும். ஸோ எழுதி வச்சு படிக்காதீங்க. இதை பார்க்கும்போதே இது ஆ அப்படின்றத ரிப்பீட்டடாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எழுதி வச்சு படித்தீங்கன்னா நமக்கு ஆல்டர்னேட்டிவாக அதுதான் நமக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஸோ எழுதி வைக்காமல் இந்த லெட்டரை பார்த்தாலே இது ஆ, ஆ, இ, ஈ, உ, ஊ, க்ரு, ஏ, ஐ, ஓ, ஔ, அம், ஹஹ. இதுதான் இந்தியில் இருக்க ஃபர்ஸ்ட் ஆல்ஃபபெட்ஸ். இதை ஸ்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் தமிழில் இருக்க மெய்யெழுத்துக்கள் மாதிரி இது ஹிந்திலையும் சில எழுத்துக்கள் இருக்குது. நம்ம தமிழில் காங்கா, சா அந்த மாதிரி வரும் இல்லையா? இதில் காக்கே டிஃப்ரெண்ட்டான சவுண்ட்ஸில் ஒரு 4 காஸ் இருக்கும். அதே மாதிரி சா அதில் ஒரு 4 சவுண்ட்ஸில், டா அதில் அதே மாதிரி சவுண்ட்ஸ், தா, ப, யா அந்த மாதிரி இருக்குது. இப்போ நமக்கு கா தமிழில் கானா காவே தான். கங்கா, கண்ணம், கங்காவுக்கு அதே காதா போடுவோம். ஆனால் இங்கே அதுக்கெல்லாம் டிஃப்ரெண்ட்டான அந்த கா, க அதுக்கான சவுண்டுக்கு இங்கே தனித்தனி லெட்டர்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம இருக்க நெக்ஸ்ட் லெட்டர்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ஹிந்தியில். ஓகே, இது வியஞ்சன், அதாவது மெய்யெழுத்துக்கள், கான்சனன்ட்ஸ். ஃபஸ்ட்டு இது க, க. இது க, க, ஞ. ஃபஸ்ட்டு 2 காவும் ரொம்ப சாஃப்டாக வரும். க, 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 ஞ. நெக்ஸ்ட் ச, ச, ஜா, ஜா, ஞ. ஃபஸ்ட்டு 2 கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அடுத்த 2 கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக. ச, ச, ஜ, ஜ, ஞ. நெக்ஸ்ட் ட, ட, டா, ட, ந. ட, 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 ந. நெக்ஸ்ட் த, 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 ந. த, 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 ந. நெக்ஸ்ட் ப, ப, ஃப, ப, ப, ம. பஃப, ப, ப, ம. நெக்ஸ்ட் யா, ரா, லா, வ. யா, ரா, லா, வ. ஷ, ஷ, ச, ஹ. ஷ, ஷ, ச, ஹ. க்ஷ, த்ரா,
க்யா ஸ்ரா க்ஷா த்ரா க்யா ஸ்ரா. இதுதான் ஹிந்தியில் இருக்க மொத்த லெட்டர்ஸ்லாம் வரும். ஓகேவா? அதாவது தமிழில் எப்படி உயிரெழுத்துக்கள் அ இ ஈ, அதுக்கப்புறம் மெய் எழுத்துக்களில் காங்காச்சான், அப்புறம் அது ரெண்டும் சேர்ந்து உயிர்மெய் மாதிரி வரும். ஸோ அதே மாதிரி ஹிந்திலையும் இருக்குது உயிர்மெய் அப்படின்றது. அது இதுக்கு அப்புறம் லேட்டர் வீடியோவில் நம்ம பார்ப்போம். இப்போ திரும்பவும் ஒரு வாட்டி இந்த வியஞ்சன் பார்க்கலாம். இதோட சவுண்ட்ஸை நல்லா லிசன் பண்ணுங்கள். க க க க ஞ ச ச ஜ ஜ ஞ ட ட ட ட ந த த த த ந ப ஃப ப ப ம யா ரா லா வா க்ஷ ஷ ச ஹ க்ஷ த்ரா க்யா ஸ்ரா. இதுதான் மொத்த மெய் எழுத்துக்கள். இதில் வந்து உங்களுக்கு இதை சில ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரே மாதிரி சில லெட்டர்ஸ் இருக்கும். அதோட டிஃப்ரென்ஸ் மட்டும் சொல்கிறேன். இப்போ இந்த கா இருக்குல்ல, இது வந்து ஜஸ்ட் இப்படி வந்துட்டு நார்மலாக வந்துடும். இதில் எந்த ஒரு சுழியும் முன்னாடி இருக்காது. ஆனால் சால வந்து சுழி வந்து இதோட பேக்கில் இந்த சுழி வந்து அந்த இதோட டச் ஆகும். நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொன்று வந்து தால இருக்குது. இந்த மூணு ஒரே மாதிரி இருக்குது. இந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் படிச்சுக்கணும். இது கால வரும், இது சா இப்படி இருக்கும், தானா ஃப்ரண்ட்டில் வந்து சுழி வரும். ஸோ இது இதுக்குள்ளே இருக்க டிஃப்ரென்ஸ். இன்னொரு டிஃப்ரென்ஸ் இங்கே பாருங்கள். தா தா வந்து இப்படி சுழிச்சு இப்படி வந்தால் தா. இந்த சுழி இல்லாமல் வர்றது வந்து யா. ஓகே, நெக்ஸ்ட் இப்படி போட்டு நடுவில் ஒரு லைன் இருந்தால் அது வந்து பா. ஆனால் வால வந்து சேம் அதே மாதிரி வரும், பட் நடுவில் ஒரு இது வராது. நெக்ஸ்ட் இங்கே பா இருக்குது. பாவும் மாவும் பாக்கு வந்து இப்படி சுழிச்சு இப்படி வந்து இந்த லைன் இங்கே இருக்கும். மாக்கு வந்து அது எதுவுமே இல்லாமல் நார்மலாக இருக்கும். ஸோ இதெல்லாம் அதோட டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்து நல்லா லிசன் பண்ணி லெட்டர்ஸை கற்றுக்கணும். நெக்ஸ்ட் பா பா நார்மலாக இருக்கிறது பா. அந்த பாக்குள்ளே ஒரு லைன் வந்தால் ஷ ஷ ஷ சஹா. ஓகேவா? இதுதான் டிஃப்ரென்ஸ். இந்த டிஃப்ரென்ஸை தெரிஞ்சு நம்ம லெட்டர்ஸை வந்து நல்லா கவனித்து படிக்கணும். அதாவது கால கா சா தா எல்லாம் கொஞ்சம் மோரார்லெஸ் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அதில் டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். அதுக்கப்புறம் இன்னொன்று இங்கே டா இருக்குது. டாக்கு சுழி எதுவும் இல்லாமல் இப்படி வரும். தாக்கு கீழே இப்படி சுழிச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு பாக்கும் ஷாக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ், பாக்கும் வாக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். தட்ஸ் ஆல். இதுதான் வந்து மெய் எழுத்துக்கள். தென் இப்போது தமிழில் இருக்க காக்கா கிக்கி மாதிரி இதுக்குமே இதுலேருந்து இந்த லெட்டர்ஸ்லேருந்து இந்த எல்லா லெட்டர்ஸ்க்குமே வரிசை இருக்குது. எப்படி தமிழில் வந்து ஒரே சேம் காக்கு கா வரிசை ngா வரிசை சா வரிசை எப்படி எல்லாம் சிமிலராக இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம ஒரு வரிசையோட அதோட டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிட்டோன்னா எல்லா லெட்டர்ஸ்க்கும் சேம் அதே மாதிரி வரிசை தான் வரும். அதை நம்ம எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்க நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ அதை பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள். பாரக் கடி அ ஆ இ ஈ உ ஊ க்ரூ ஏ ஐ ஓ ஔ அம் அஹ. ஸோ அதோட காக்கா கீக்கி வரிசையோட என்ன மாதிரியான சேஞ்சஸ் இருக்குன்றதை இங்கே நமக்கு வந்து ஈஸியாக கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு க கா அப்படின்னும் போது இங்கே ஒரு லைன் வருது. கீ சின்ன கீக்கு ஃப்ரண்ட்டில் சொல்லிக்கணும். கீ அப்படின்ற போது ரைட் சைட் சொல்லிக்கணும். கு கூக்கு இப்படி ஃப்ரண்ட்டை பார்த்த மாதிரி. கூ அப்படின்னும் போது ஸ்ட்ரெயிட்டாக. க்ரு அப்படின்னும் போது ஜஸ்ட் இப்படி சி. நெக்ஸ்ட் கே அப்படின்ற போது ஒத்த கொம்பு. கை ரெண்டு. கோ ஒரு லைன் ப்ளஸ் ஒரு கொம்பு.
கவ் ஒரு லைன் 2 கொம்பு, கம் கக. ஸோ இந்த கால இந்த ஆவு ஈயோட வரிசையெல்லாம் சேர்ந்து தான் நமக்கு இந்த காக்கா கிக்கி வரிசை வரும். ஸோ இதே இந்த ஒரு காவோடதே தான் நெக்ஸ்ட் காலேருந்து க்ஷாத்ரா எல்லாத்துக்குமே இதே மாதிரியான வரிசைகள் தான் வரும். நம்ம வந்து எல்லா லெட்டர்ஸோட அந்த வரிசையும் எழுதி பழகுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க இந்த ஒரு இதை வந்து நீங்கள் படிச்சுட்டு எல்லா லெட்டர்ஸும் நீங்கள் எழுதி பழகுங்க. ஓகேவா? க கா கி கி கு கு க்ரூ கே கை கோ கௌ கம் கக. ஓகேவா? இந்த வீடியோவில் நம்ம பேசிக்காக ஹிந்தியில் இருக்க எல்லா லெட்டர்ஸையும் பார்த்தாச்சு. Dhanyawad. Subscribe Learn with Dia for more videos.